வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் இருக்கோம் இல்லை ஏதாவது ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு யாராவது கேட்குறாங்க எங்கே இருக்க என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கேன் இல்லைன்னா நான் இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்லாம். இந்த நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படிங்கிறத ஐ எம் அட் ஆஃபீஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜ்லேயோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது இல்லை ஏதாவது முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா மார்னிங்கே வந்துட்டு வீட்டில் சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது சீக்கிரமாக போகணும், இல்லை இன்றைக்கி ஒரு டெஸ்ட் இருக்குது நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்லாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது சீக்கிரமாக போகணும் அப்படின்லாம். இந்த நான் இன்றைக்கி சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறத ஐ ஹாவ் டு லீவ் இயர்லி டுடேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு புதுசாக ஏதாச்சும் ஒரு வாட்ச் கட்டியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, இந்த வாட்ச் எவ்வளவு எங்கே வாங்கினேன் அப்படின்லாம். இந்த வாட்ச் எவ்வளவு அப்படிங்கிறத How much is this watchனு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஸ்கூல் காலேஜில் வந்துட்டு ஏதாவது ஒரு காம்படிஷன் வச்சுருப்பாங்க. சப்போஸ் அதில் யார் வின் பண்ணால் நமக்கு தெரியலை அப்படின்னா அப்போ வந்துட்டு பக்கத்தில் கேட்போம் இல்லையா, போட்டியில் இன்றைக்கி யார் ஜெயிச்சா யார் ஃபர்ஸ்ட் அப்படின்லாம். இந்த போட்டியில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத Who won the competitionனு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ கிளாஸில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் எழுதிட்டுருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு நோட்ஸ் எழுதிட்டுருக்கோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு டைம் ஆகிட்டு அப்படிங்கிறப்ப சொல்லுவோம் இல்லையா, சீக்கிரமாக எழுது டைம் ஆகிட்டு அப்படின்லாம். இந்த சீக்கிரமாக எழுது அப்படிங்கிறத ரைட் இட் குயிக்லின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு புதுசாக ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, நீ இந்த ட்ரெஸ் எப்போ வாங்கின நான் உங்ககிட்ட பார்த்ததே இல்லை அப்படின்லாம். நீ இந்த ட்ரெஸ் எப்போ வாங்கின அப்படிங்கிறத when did you buy this dressனு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த வீட்டில் வந்துட்டு லீவ்லலாம் இருக்கிறப்ப ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, எங்கேயாச்சும் வெளில போகலாமா இல்லை பீச்சுக்கு போகலாமா அப்படின்லாம். இந்த பீச்சுக்கு போகலாமா அப்படிங்கிறத shall we go to the beachனு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்டில் பசங்களாம் வந்துட்டு நார்மலாக கேட்பாங்க இல்லையா, அப்போ எங்கேயாச்சும் வெளியூர் போயிருக்காங்க இல்லை ஒர்க் போயிருக்காங்க அப்படின்னா அப்பா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா, இந்த அப்பா எப்போ வருவாங்க அப்படிங்கிறத when will dad comeனு கேட்கலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இந்த சின்ன பசங்களாம் வந்துட்டு எப்போதுமே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சண்டை போடக்கூடாது பாசமாக இருக்கணும் அப்படின்லாம். இந்த ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடாத அப்படிங்கிறத டோன்ட் ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.